தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம சிங்கமும் சிலையும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு நாளு ஒரு மனுஷனும் சிங்கமும் சேர்ந்து ஒண்ணா நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. அதாவது யார் இந்த உலகத்திலே பலசாலி? மனுஷனா இல்ல சிங்கமா? அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. சிங்கம் சொல்லுச்சு, இந்த உலகத்துல மனுஷனை விட சிங்கம் தான் பலசாலி அப்படின்னு. ஆனா மனுஷன் சொன்னா, இல்ல இல்ல உலகத்துல சிங்கத்தை விட மனுஷன் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னான். அப்படி பேசிக்கிட்டே வந்தப்ப அங்க ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிங்கத்து மேல ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்கிற மாரி இருந்துச்சு. அத பார்த்த மனுஷன் சிங்கத்துக்கிட்ட சொன்னான், "பாத்தியா, பாத்தியா எப்படி சிங்கத்துக்கு மேல மனுஷன் நிக்கிறான் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சிங்கம் சொல்லுச்சு, "இந்த சிலைய செஞ்சது மனுஷன். அதனால தான் இந்த சிலைய இந்த மாதிரி செஞ்சிருக்கிறான். இதையே இந்த சிலைய சிங்கம் பண்ணியிருந்துச்சுன்னா, அப்ப வேற மாதிரி இருந்திருக்கும்." அப்படின்னு சொன்னுச்சு. அந்த கருத்த ஒத்துக்கிட்ட மனுஷன் அதோட தன்னுடைய பேச்ச முடிச்சுக்கிட்டான். "இதிலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே? வீணா ஒருத்தர்கிட்ட நம்ம வம்பு பண்ணக்கூடாது. அவங்க தேவையில்லாம நம்மகிட்ட வம்பு பண்ணாங்கன்னா, நம்ம அமைதியா ஒதுங்கி போறது தான் புத்திசாலித்தனம். சரியா? இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்."